Taste the Daily. கைது செய்திருப்பதற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 2021 தேர்தலின் போது அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நீங்கள் ஆட்சி அமைந்ததும் பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கையை திமுக நிறைவேற்றும் ஆக என்று படித்த துண்டுச்சீட்டு இப்போது தொலைந்து விட்டதா ஸ்டாலின் அவர்களே என்று கழக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சிறை நிரப்பும் போராட்டம் செய்யும் அளவிற்கு பகுதி நேர ஆசிரியர்களை திமுக அரசு தள்ளியிருப்பது வெட்கக்கேடானது என்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் ரமேஷ் பாபு கத்தியால் குத்தப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட போதே அரசு மருத்துவமனைகளின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்திருக்க வேண்டும் என்றும், ஆனால் இது ஸ்டாலின் மாடல் அல்லவா, வழக்கம் போல கடந்து சென்றதன் விளைவே இந்த சம்பவம் என்று கழக பொதுச் செயலாளர் சாடியுள்ளார். அரசு மருத்துவமனையில் அதுவும் மருத்துவருக்கே பாதுகாப்பில்லை என்பது வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலை என்றும், சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்க திராணியற்ற பொம்மை முதல்வரே இதற்கு பொறுப்பு என்றும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். வாய்க்கு வந்ததை வாக்குறுதியாக அளித்து அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி அவர்களை தெருவில் போராட நிறுத்தியதோடு அல்லாமல் அரசு ஊழியர்களுக்கே பாதுகாப்பில்லாத நிலைக்கு தமிழ்நாட்டை படுபாதாளத்திற்கு தள்ளியதுதான் ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் சாதனை என்றும் கழக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார். கைது செய்த பகுதி நேர ஆசிரியர்களை எந்தவித சட்ட நடவடிக்கைகளுமின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும், ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எனவும், ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவரை தாக்கிய நபர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.